Hi friends, நான் உங்கள் சிவா சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் தான். அதாவது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ சிவிலில் ஃபுல்லாகவே நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் வார்ட்ரோப் மட்டும் தான் இருக்குது. ப்ளஸ் சென்டரில் கோர்ட்யார்டில் கார்டன் இருக்குது. ஸோ கார்டனில் மட்டும் நம்ம கிராஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட வேண்டியிருக்கு. மற்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராஜெக்ட். ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷில் நிறைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். சீலிங் கான்க்ரீட்லேயே பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக லோட் பேரிங்கில் பண்ணது. ஸோ இது கல்லுக்கட்டு போட்டுட்டு பில்லர்ஸ் எல்லாம் இல்லாமல், அதாவது கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வெறும் ரூஃப் மட்டும் கான்க்ரீட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே இன்டர்லாக் பிரிக்கும் கம்ப்ரஸ்ட் பிளாக்கும் இந்த 2 பிரிக் மட்டும்தான் வச்சு நம்ம இந்த வீடு கட்டியிருக்கிறோம். வாங்க இந்த வீடு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கீழே சிட் அவுட்டு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் நமக்கு பிவோட் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டோரோட சைஸ் நமக்கு 4 ஃபீட்லேருந்து 8 ஃபீட் ஹைட்டு. ஸோ இது நார்மல் இன்ச்சஸில் பண்ண முடியாது. டோரோட திக்னஸாக இருக்கட்டும், அதோட சைஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். வீனியூ டோர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். இந்த டோரோட திக்னஸ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் இருக்கும். உள்ளே என்ட்ரானோன்னு நமக்கு ஹால் 20x20 சைஸ். இதில் இப்போ கீழே இந்த வீட்டோட ஃப்ளோர் நமக்கு ஒரு சாட்டைன் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இது மேட் ஃபினிஷ் கிடையாது, சாட்டைன் ஃபினிஷில் உள்ள ஒரு கான்க்ரீட் டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஒரு டைல் இது. ஸோ இங்கே நம்ம இன்டர்லாக் பிரிக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த வால் நமக்கு அப்படியே ராவாக விட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் கிரானைட் இந்த வால்லையும் அது மாதிரி ராவாக விட்டுருக்குறோம். ஸோ இதில் ஹாலில் ஸோ இது ஸ்ட்ரக்சரலாக இங்கே ஒரு பீம் போகுது, இங்கே ஒரு பீம் போகுது. பீம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஃபால் சீலிங் டிசைன் மாதிரி அதை காட்டியிருக்கிறோம் கம்பைன் பண்ணி. ஸோ இதுக்குள்ளே லைட்ஸு, மற்ற இடத்துல லைட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்ஸ் போட்ட உடனே அந்த எஃபெக்ட் எப்படி ஆகிடும். ஹாலில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பெரிய விண்டோ, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய சைஸ், அதாவது ஒரு 8x8 சைஸு ரூஃப் வரைக்கும். ஸோ கர்டைன்ஸ் போடும்போது நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஹாலில் நமக்கு இங்கே டிவி வரப்போகுது. டிவிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுட்டோம். இது கிச்சன் என்ட்ரி, இது கார்டன் என்ட்ரி. ஸோ கார்டனோட என்ட்ரி நமக்கு மெட்டல் ஃப்ரேம் போட்டுட்டு டோர் போட்டிருக்கோம். உள்ளே இன்னும் கிராஸ் மட்டும் போட வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைனிங் கம் கிச்சன் தான். ஸோ எல் ஷேப்பில் நமக்கு கிரானைட் டாப்பு அண்ட் இங்கே ஒரு ஸ்டோரேஜ், பக்கத்தில் இங்கே ஃப்ரிட்ஜ் வரப்போகுது. இங்கே வாஷ் பேசின், இதில் கிரானைட்டாக போட்டு வாஷ் பேசின் வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல டைனிங் டேபிள் போடுற மாதிரி. ஸோ டைனிங் டேபிளில் நமக்கு கார்டன் வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பெரிய விண்டோ, அதுக்கப்புறம் கிச்சனில் ஒரு பெரிய விண்டோ. ஸோ இங்கே தான் சமைக்க போகிறோம். ஸோ சமைக்கிற இடத்துலேருந்து நமக்கு இங்கே சிம்னி வச்சுட்டு வெளியில் வெந்து தள்ளுற மாதிரி. ஸோ கீழே செமி மாடுலர் கிச்சன் தான். ஸோ இங்கே ஷெல்ஃப் வந்துடும். இந்த இடத்துல மட்டும் நமக்கு மாடுலர் கிச்சன் ட்ரே பண்ண போகிறோம். ஸோ இது சிலிண்டருக்கான ஸ்பேஸு. மற்ற இடத்துல நம்ம 2 சைட்லேயுமே ஸ்டோரேஜ் வந்துடும். இது பின்வாசல், அதாவது வீட்டுக்கு வெளியில் போகிறதுக்கு பின்வாசல். வாஷ் ஏரியாலாம் பின்னாடி இருக்குது. ஸோ அது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் டோர் நமக்கு மெம்பரைன் டோர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டோர்
திறந்த உடனே நமக்கு வந்து இந்த இடத்துல கார்டன் வியூ கிடச்சிடும். ஸோ பெட்ரூம்குள்ளேருந்து நமக்கு கார்டன் வியூ வந்து இந்த இடத்துலையும் ஒரு வியூ இருக்கும். கீழே இருந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். லெஃப்ட்டில் கதவு திறந்த உடனே நமக்கு லெஃப்ட்டில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இந்த இடம் மட்டும் நமக்கு 7 ஃபீட் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 7 ஃபீட்டில் ஃபுல்லாக வந்து கேபின்ஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஹேங்கர் போடுறது, ப்ளஸ் வந்து டாய்லெட். ஸோ இந்த டாய்லெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 7x7 சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸு. இங்கே வாஷ்க்கு தனியாக இதில் வந்து நம்ம வால் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வாஷ் பேசின், ப்ளஸ் வந்து ஒரு கிளாசட். இதில் யூஸ் பண்ணியிருக்க டைல் பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸு, ஏன்னா ஜாயிண்ட் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 5x4.5 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்ரூமில் வந்து நமக்கு ஒரு 20x10 சைஸ் இது. ஸோ இங்கே வந்து பெட்டு, இங்கே ஒர்க் டேபிள், ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போடுற மாதிரி, இங்கே வந்து சோஃபா, இங்கே டிவி. ஸோ டிவிக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து சீலிங் வந்து கான்க்ரீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இதுலேயே நமக்கு கிளாஸ் போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு கார்டன் ஸ்பேஸ் இது. இங்கேருந்து கார்டனில் ஒரு வியூ இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் கார்டன் வந்து இன்னும் கீழே கிராஸ் போட வேண்டியிருக்குது. மற்ற ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கார்டனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மேலே வந்து பர்குலா செட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம கார்டன் வியூ இருக்கிற மாதிரி கீழே. ஸ்டேர் கேஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு டிசைன். அதுக்கப்புறம் சீலிங் வந்து நமக்கு ஃபில்லர் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை பானை வச்சு டிசைன் பண்ணுறது. ஸோ ஸ்டேர் கேஸ் ஏறும்போது ரைட்டில் வந்து நம்ம திறக்கிற மாதிரி விண்டோ செட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் லென்த் விண்டோ. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே நமக்கு வந்து 2 பெட்ரூம் என்ட்ரி, இங்கே வந்து காமன் ஹால் மாதிரி ஒன்று. ஸோ இது வந்து ஒரு குட்டி பால்கனி. ஸோ இதுக்கும் நமக்கு வந்து கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கார்டன் வியூ சொல்லியிருந்தோம்ல, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எப்படி இருக்கும். இங்கே மாஸ்டர் பெட்ரூம். அப்படியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே டிசைன் அப்படியே டிக்டோ பண்ணியிருக்கோம். இங்கே பெட்ரூம்லேயும் அதே சேம். இந்த பெட்ரூமில் ஸ்பெஷல் என்னென்னா நமக்கு இந்த பே விண்டோ தான். ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம உட்காந்துக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிக்ஸட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு கார்டன் வியூவோட இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வென்டிலேஷன் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து வெளிச்சத்துக்காக, ஸ்டார் கேஸ் இருக்க இடம் டார்க் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. இங்கே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரு வாஷ் பேசின்.
இது வந்து ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி. ஸோ இந்த ரூமுக்கு வந்து சீலிங் வந்து நம்ம ஃபில்லர் ஸ்லாப் வந்து இந்த பானை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதுலேயே நமக்கு வந்து பே விண்டோ உட்கார்றதுக்கான ஸ்பேஸு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹோம் தேட்டர் இருக்கிற ஏரியா மாதிரி. ஸோ இங்கேயே ஃபுல்லாக ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம ஸ்க்ரீன் மேலேருந்து வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு குட்டி பால்கனி நமக்கு. ஸோ இந்த பால்கனி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது. பாதிக்கு மேலே நமக்கு ரெயின் வாட்டர் விழுற மாதிரியும், கீழே மட்டும் நமக்கு இந்த ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும். மொட்டை மாடியில் நமக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு புகைக்குண்டு மாதிரி. இதில் வந்து சுற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெட்டு வச்சுட்டோம். ஸோ பைப்ஸை வச்சு இந்த ஓட்டையில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற ஒரு ஓட்டையிலே நமக்கு வந்து நெட்டு இருக்கும். ஸோ கொசு பிரச்சனை இருக்காது வீட்டுக்குள்ளே இருக்கிற கார்டனில். ப்ளஸ் மேலேயும் நமக்கு ரெயின் வாட்டர் கீழே போகாது. ஸோ மேலேயும் நம்ம வந்து ஃபுல்லாக சீல் பண்ணிட்டோம். இது வந்து பாலிகார்பனேட் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வாட்டர் டேங்க்கு.